ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியாக ஆரஞ்சு யூஸ் பண்ணி நம்ம கேக் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஆரஞ்சு கேக் இருக்கும். வாங்க இப்போ நம்ம ப்ளைனாக கேக் பண்ணாமல் ஆரஞ்சு ஃப்ளேவரில் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக் ட்ரேவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைனா வெண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா பட்டர் ஷீட் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் மைதா மாவை ட்ரே ஃபுல்லாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ட்ரேவை ரெடி பண்ணியாச்சு. ஒரு ஆரஞ்சு பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காய் துருவலை எடுத்துக்கிட்டு மேலே இருக்கிற இந்த தோலை நம்ம துருவி எடுத்துக்கலாம். தண்ணியில் பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. மேலே இருக்கிற தோல் இந்த மாதிரி சீவி எடுத்ததுக்கப்புறமா இந்த பழத்தை கட் பண்ணி நம்ம சாறு எடுத்துக்கலாம். நமக்கு ஆரஞ்சு ஜூஸும் வேணும், மேலே இருக்கிற அந்த தோலும் தனியாக வேணும், அதனால் நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே மாவை ஒரு முறை சலிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப ஒரு முறை நம்ம சலிச்சிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப்பில் நான் அளந்து எடுத்துருக்கிற மாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 120 கிராம் மைதா மாவு இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம சலிச்சிக்கலாம். நம்ம நேராக மாவுலையும் இப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தனியாக மாவை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம பீட் பண்ண போகிற முட்டையோடு சேர்த்துக்கலாம். நான் இப்போ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட மாவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த பவுல் அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 4 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்க போகிறேன். நம்ம எடுக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். நான் 4 முட்டையும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கிட்டேன். 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை அளந்து எடுத்திருக்கேன். நல்லா மிக்சியில் சர்க்கரையை போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு அளந்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முட்டையை கொஞ்சம் லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். மீடியமில் வச்சுட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடி பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணணும். மொத்தமாக சர்க்கரையை சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக நம்ம பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம முட்டை சேர்த்து செய்யும் பொழுது முட்டையோட ஸ்மெல் கேக்கில் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம மாவை சேர்த்து கலந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு தோல் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுதான் இது. அதே சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக இருக்கணும். அதே சமயம் மாவு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பவும் ஹார்டாக நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது. அதனால் சாஃப்டாக கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி உருண்டைகளே இல்லாமல் நல்லா நம்ம சாஃப்டாக மாவு கலந்து கொடுத்துக்கலாம். மாவு உருண்டை இல்லாமல் நல்லா சாஃப்டாக நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கோ அதுக்கேற்றது போல் ஆரஞ்சு ஜூஸை கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் டின்னில் மாவை சேர்த்துடலாம்.
உள்ளே காற்று இருக்கக்கூடாது, அதனால் நல்லா பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இல்லாமல் தட்டி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய்க்குள்ளே ஒரு ஸ்டாண்டையும் நான் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் ட்ரேவை இதுக்குள்ளே வச்சுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் எடுக்கிற பாத்திரமோ இல்லை கடாயோ அதுக்கேற்றது போல் கரெக்டான மூடியை வந்து நீங்கள் மேலே மூடிக்கோங்க. நான் கண்ணாடி லிட் யூஸ் கண்ணாடி மூடி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஹோல்ஸை ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுருக்கேன், காற்று வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. நல்லா 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த கேக் பேனை உள்ளே வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 30லேருந்து 45 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போது 40 நிமிஷத்துக்கு கேக்கை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கூட மாவு ஒட்டாமல் வந்தது. 30 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாவு ஒட்டலைன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை மாவு ஒட்டுச்சுன்னா இந்த டூத் பிக்கில் வேகலை அப்படின்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சரியாக 40 நிமிஷம் குக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை மட்டும் தனியாக எடுத்து நான் வச்சிடுறேன். சூடு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம கேக்கை ட்ரேலேருந்து எடுக்கணும். கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. இப்போது கத்தியை வச்சு நம்ம இந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விட்டுட்டோம்னா போதும். இப்போது போட்டிருக்கிற இந்த பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸை கொஞ்சம் மாற்றி செய்யும் போது சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் நம்ம கேக் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக வெறும் ப்ளைனாக கேக் செய்யாமல் இனி கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் கேக் ரெடியாக இருக்குது. நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.